இன்னைக்கு உலகத் தமிழர்கள் அனைவரும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற, உலகத்தில் மலேசியாவில் இருக்கிற, சிங்கப்பூரில் இருக்கிற, யூஎஸ் யூகேயில் இருக்கிற என்டையர் தமிழர்கள், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய என்டையர் தமிழர்கள் இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அது இந்த எலெக்ஷன் விஷயந்தான். டெஃபினட்டாக ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்கிறது, நடக்கும். எது நடந்தாலும் நல்லதாகவே நடக்கும். ஒன்று மட்டும் உறுதி, நடிகர்கள் மீது மக்களுக்கு என்றைக்குமே நடிகர்களை வந்து தன்னுடைய குடும்பமாக தான் எல்லோரும் பார்க்குறாங்க. ஒரு அரசியல் எலெக்ஷனில் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மொத்த மாசு இன்றைக்கி வந்து என்டையர் தமிழ்நாடு இந்த ஒரு 4000 ஓட்டில் இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்தில் யார் வரப்போகிறா அப்படின்னு எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க. எது நடந்தாலும் இது நாங்கள் எல்லாருமே ஒரு குடும்பம். ஓகே, இதில் வந்து அண்ணன் தம்பி அப்படின்னு ஒரு சின்ன சின்ன சச்சரவுகள் வரத்தான் செய்யும். நாளைக்கு எல்லாருமே சமாதானமாகி யார் செலக்ட் பண்ணப்படுறாங்களோ அவங்க மேலேருந்து நல்லபடியாக இதை வழிநடத்தி சொல்லுவாங்க. மாற்றம் தேவை, அதுக்கான ஒரு நேரம் வந்திருக்கு. எலெக்ஷனுங்கிறது வந்து ஒரு ஜனநாயகத்தோட உரிமை தேவை. அண்ட் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? புதுசாக பேச வேண்டியதில்லை. பாண்டவரணி. தேங்க்யூ. எலெக்ஷனை பற்றி நான் எதுவும் பேச போகிறதில்ல. ஸோ whoever wins, I give them my best support and best wishes to whoever wins. All the best. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற 23 கிராஃப்ட்டும் அதில் இருக்கிற எல்லாரும் ராத்திரி எழுப்பினா கூட யார் 2 பேர் இது கண்கள் இண்டஸ்ட்ரிக்குனாக்க பலர்னு சொல்லுவாங்க. ஒன்று ரஜினி, ஒன்று கமல். அவங்களே 1 hour டிஃப்ரென்ஸில் 2 பேரும் மாறுபட்டுருக்காங்க. ஒருத்தர் சொல்கிறார் தமிழ்நாடு திரைப்பட சங்கம் இது நடிகர்கள் சங்கம் வைக்கிறாங்க அப்படிங்கிறார். இன்னொருத்தர் வந்து அகில இந்தியாங்கிறார். அவங்க சொல்ல முடியாத பதிலை நான் சொல்ல போகிறேன். என்னால் சொல்ல முடியாத விஷயம் தப்பாக நினைக்காதீங்க. ஓகே, இது வந்து ஒரு சிரியா நாட்டோட உள்நாட்டு போர் இல்லைங்க. இது ஒரு சிறிய நடிகர் சங்கத்தோட தேர்தல் தான், அவ்வளோதான். தமிழ்நாட்டில் மிக குறைந்த விழுக்காடு யார் இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம நடிகர்கள் தான் இருக்காங்க. ஸோ அதனால் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக அடிக்கடி நடக்கிற ரெகுலராக நடந்துகிட்ருக்கிற ஒரு தேர்தல் தான். இந்த முறை இதில் 2 அணிகள் பிரிந்ததுனால இவ்வளோ பரபரப்பு ஏற்பட்டிருக்கு, அவ்வளோதான். ஆனால் 2 அணியை சேர்ந்தவர்களும் ரொம்ப நல்லவங்க, நிறைய செய்திருக்காங்க. இனிமேல் வரப்போகிறவங்க யூத் டீம், அவங்களும் செய்வாங்கன்னு நம்பிக்கையில் அவங்களும் நிற்கிறாங்க. ஸோ இது ஒரு ஜனநாயக அடிப்படையில் எடுத்துக்கிட்டு நம்ம ஓட்டு போடுவோம். யார் வந்தாலும் மாற்று அணி தான், எதிர் அணின்னு இதில் எதுவும் கிடையாது, எதிரிகளும் கிடையாது. இது ஒரு மாற்று அணி உருவாகலாம், அவ்வளோதான். பட் வாட் எவர் இட் இஸ், யார் வந்தாலும் அவங்க வந்து நடிகர் சங்கத்துக்கும் தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் மற்ற எல்லா கலைஞர்களுக்கும் நல்லது செய்கிற அமைப்பாக இது இருக்கணுன்றதான் எல்லாருடைய ஆசையும், வேறு ஒன்றும் இல்லை. சங்கத்தோட பெயர் மாற்ற விவகாரத்தில் வந்து கமல் மற்றும் ரஜினி வந்து இருவேறுபட்ட கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கருத்துக்கள் வந்து உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? எந்த கருத்து உங்களுக்கு தெரியும்? அதாவது பேர் வைக்கிறத பழைய நாகேஷ் ஜோக்கு உண்டு, பேர் நாய்க்குட்டிக்கு பேர் வைக்கிறது பெருசு இல்லை, சோறு வைக்கிறது தான் மெயினும்பாங்க. அதனால் பேர் என்ன வேணாலும் வச்சுக்கிட்டோம், அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் நடிகர்களுக்கும் அந்த கலைஞர்கள் குடும்பத்துக்கும் நல்லது நடக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பேர் வைக்கிறதுனால ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. தேங்க்யூ. எல்லாம் நல்லபடியாக போய்ட்டுருங்க தம்பி. சக்ஸஸ் கன்ஃபார்ம்டு. நேற்றே வந்து தபால் ஓட்டுக்கள்லாம் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்கள் ஒரு 1700 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். திருச்சி, கரூர், சேலம், திருச்சி எல்லா இடத்தையும் சுற்றினோம். அங்கே இருக்க நாடக நடிகர் எல்லாரும் இது வந்து நேற்று இன்றைக்கி வந்து வந்த சப்போர்ட் இல்லை. 15 வருடமாக சரத் சார், அப்புறம் ராதாரவி அவங்கெல்லாம் அவங்களுடைய உழைப்பு கிடைத்த மரியாதை. நேற்று வந்து அங்கே நாங்கள் ட்ராவல் பண்ண இடத்துல வந்து பல இடத்துலேருந்து எங்களுக்கு தகவல் வந்துச்சு. நாங்கள் போன இடங்கள்லேருந்து பல சங்கங்கள்லேருந்து கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட நேற்று வந்த தபால் ஓட்டில் ஒரு 80% மேலே நமக்கு வந்திருக்கு. நிறைய அது வந்து அதுதான் வந்து டிசைடிங் இதுன்னு நீங்களே பேப்பரில் படிச்சிருப்பீங்க, நாடக நடிகர்களோட ஓட்டு. இங்கே சில இளம் நடிகர்கள்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அது எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, எங்களுடைய குடும்பம், அவங்களும் சேர்ந்து இருக்காங்க, நல்லது. பட்டு வெற்றி உறுதி நேற்றே ஆகிடுச்சு. இன்னும் மறுபடியும் இன்றைக்கி நைட்டு தெரிஞ்சோம். ரொம்ப அவசியம். ரொம்ப ஆரோக்கியமான சூழ்நிலையில் நடக்க வேண்டிய தேர்தல். நீங்களே பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் எப்படி பிரச்சாரம் நடந்திருக்குன்னு.
நான் யாரையும் விமர்சனம் செய்ய போகிறதில்ல, எல்லாம் என் நண்பர்கள். சுருக்கமாக சொல்லணும்னா எல்லாரும் மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். செலபரேட்டர்